ஹாய் ஹலோ நண்பா. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் சூப்பரான பைக் பைக்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பைக் பற்றி பார்க்க போகிறேன்னா Aprilia Rsv4. ஸோ இந்த பைக் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பைக்னே சொல்லலாம். ஸோ இது பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ண பைக் தான். ஸோ இந்த பைக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. Aprilia Rsv4. ஸோ இந்த பைக் பார்த்தா 2012 2019 இந்த பைக் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பைக் வருமா என்ன வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான். ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் பண்ண பைக் தான். ஸோ இந்த பைக்கில் பார்த்தா சிசி ஹையாக இருக்கும், மைலேஜ் சூப்பராக இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். 19 lakhs to 22 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 10 km/h சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் யூஸ் பண்ணி சிசி பார்த்தீங்கன்னா 999 cc இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் யூஸ் பண்ணிக்கிற சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டரோட 4 ஸ்டோக் லிக்விட் கூல் சிஸ்டம் இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் டபுள் ஓவர் பார்த்தீங்கன்னா 8 கேம் ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டாச் பார்த்தீங்கன்னா 4 வால் பெல் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 183.8 ph பவர் at 12,250 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மேக்ஸிமம் டார்க் பண்ணால் 117 at 10,000 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த பைக்கில் பண்ண ஃப்ரண்ட் ஏரியாஸ் பிரேக் பண்ண டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்து இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர். ஸோ இப்போ நம்ம ஃபியூல் டேங்கோட பவர். ஸோ ஃபியூல் கெப்பாசிட்டி பண்ணி இந்த பைக்கில் 18 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஸ்போர்ட் பைக்னே சொல்லலாம். ஸ்போர்ட் பைக் எது வேணா சொல்லலாம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு பைக்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கா? ஸோ இந்த பைக் யாரெல்லாம் வச்சுக்கிறீங்க? ஸோ யாரெல்லாம் வாங்க போறீங்க? கண்டிப்பாக உங்களுக்கு நினைச்சாலும் வாங்க முடியாது. ஸோ இது பண்ண ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண பைக் தான். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க. ஸோ இந்த பைக் பண்ண டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் யூஸ் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பண்ண நமக்கு அனலாக் டேங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ஸோ எல்லாமே டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் பண்ண ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேக்கோமீட்டர் பண்ண நமக்கு அனலாக் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் பண்ண செல்ஃப் ஸ்டார்ட் ஒன்லி தாங்க. ஸோ எல்லாமே நம்ம ஸ்போர்ட் பைக் ஆட்டோ, ஸ்போர்ட் பைக் ஆட்டோ எல்லாமே நம்மளுக்கு பைக்னாவே நம்மளுக்கு இப்போ எல்லா வர பைக் எல்லாமே நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுமே கிக்கர் கிடையாது. ஸோ அதாவது சூப்பர் மிஷினை சொல்லுவாங்க. ஸோ இந்த பைக்கில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி டிஸ்க் ஆயில் பேட்ச் கிளச் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளச் பார்த்தீங்கன்னா ஆயில் பேட் கிளச் தாங்க இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் பண்ணி டிஜிட்டல் பண்ண எலக்ட்ரானிக் இக்னிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக போகிற மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போட்டு ஒரு போர். ஸோ என்ன போர்னு கேட்க இந்த பைக்கோட போர் பார்க்க போகிறோம். கேஸ் 78 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ஸ்டோக் பார்த்தீங்கன்னா 52.3 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் பண்ண BS4 தான். ஸோ BS வரவே இல்லை. ஸோ ஏன்னா அதுக்கு நமக்கு இந்த பைக் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதனால BS6 எல்லாம் கிடையாது. ஸோ இந்த பைக் வித்து பார்த்தீங்கன்னா 735 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் லென்த்து பார்த்தீங்கன்னா 2040 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் ஹைட் பார்த்தீங்கன்னா 1120 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் சேடல் ஹைட் பார்த்தீங்கன்னா 840 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 130 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1460 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் ஹைட் பார்த்தீங்கன்னா 1086 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா டெய்ல் ஹைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான மான்ஸ்டர் பைக்னே சொல்லலாங்க. ஆனால் ஏன் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க தெரியல. ஆனால் இது பார்த்தீங்கன்னா BS4 ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸோ மேபி இப்போ இந்த பைக் எடுத்தா வேற லெவலுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது அந்த பவரும் சரி, டார்க்கும் சரி வேற லெவலுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ப்ரைஸும் எங்கேயோ இருக்குது. ஸோ இந்த பைக் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லா இருந்திருக்குன்னு சொல்லலாம். 22 lakhs கொடுத்து வாங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஹைன்னு சொல்லாங்க. ஸோ பார்க்கலாம், மேபி இந்த பைக் நம்மளுக்கு திருப்பி ரீலான்ச் பண்ணாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த பைக்கோட ரொம்ப ரேரான பைக்னு சொல்லலாங்க. ஸோ அப்படியே பார்த்த ரேரான பைக் இப்போ நம்ம பார்க்க போட்டு ஃப்ரண்ட் பிரேக் டயமீட்டர், ரியர் பிரேக் டயமீட்டர் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பிரேக் டயமீட்டர் பண்ணால் 320 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேரில் பண்ண 220 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பைக் எல்லாமே ரொம்ப ஹையாகுன்னு சொல்லலாங்க. ஸோ ப்ரைஸும் சரி, மைலேஜ் சரி, இந்த பைக்கான டேங்க் கெப்பாசிட்டி எல்லாமே ஹையாகிறது மாதிரி தான். இந்த பைக் டாப் ஸ்பீடு ரொம்ப ஹைன்னு சொல்லலாம். 290 km/h கொடுத்துருக்காங்க. பவரு ஸோ அப்படியே பட்ட பவரு. ஸோ இந்த பைக்கோட பீக் பவர் பார்த்தீங்கன்னா 183.9 ph பவர் 2250 rpm ப்ரொடியூஸ் பண்ணுற கேஸ். ஸோ இந்த பைக் பண்ண செயின் டிரைவ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய்வில் ஸோ இந்த பைக்கில் பார்த்தா ட்வின் ஸ்பேர் அட்ஜஸ்டபிள் அலுமினியம் ஃப்ரேம் வித் கேஸ்டிங் அண்ட் ப்ரெஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் பண்ண டியூப்லெஸ் டைட்டாங்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் டிஸ்கவுண்ட் பண்ண பைக் தான். ஸோ இந்த பைக் எப்போ டிஸ்கவுண்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2019 இந்த பைக் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பைக் ரீலான்ச் பண்ணால் வேற லெவலுக்குன்னே சொல்லலாம். இந்த பைக்கை டிஸ்கண்டினியூ ரீசன் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க தாங்க. ஸோ Aprilia Rsv4. ஸோ இந்த பைக்கை டிஸ்கண்டினியூ பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ Aprilia பார்த்தீங்கன்னா 1000 cc எக்கச்சக்கமான பைக் வச்சிருக்காங்க. ஸோ அதை விட இன்னும் விஷயம் இருக்கேன். இந்த பைக் இதே ப்ரைஸ் 1100 cc பைக் லான்ச் பண்ணால் நீங்கள் எந்த பைக் சூஸ் பண்ணுவீங்க? ஸோ அதே மாதிரி தாங்க இந்த பைக் பிரச்சனை. ஸோ இதை விட சூப்பரான 1100 cc இந்த பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு போட்டியா. ஸோ அதனால இந்த பைக் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பர் விஷயம் தெரியாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் பைக் வீடியோ உங்களை மீட் பண்ண. டேக் கேர் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.